ஒரு கிறிஸ்தவன் மீண்டும் பிறந்த தேவ பிள்ளை பிசாசு பிடித்தவனா இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. இந்த அதிகாரத்தில் நம்ம வாசித்த இந்த அதிகாரத்தில் டீமன் பொசஸ்ட் என்ற வேர்ட் எழுதியிருக்கு இங்கிலீஷ்ல. அந்த டீமன் பொசஸ்ட் என்ற வேர்டுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டிமோனாய் என்ற வார்த்தை. ஆமென். அப்படின்னா ஓனர்ஷிப் இல்லையா. டிமோனாய் என்ற கிரேக்க வார்த்தைக்கு இட் டோன்ட் மீன் ஓனர். அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டான், ஆனா ஓனர் அல்ல. பட் மீனிங் சொல்ற இங்கிலீஷ்ல கெயின் மாஸ்டரி, கெயின் கண்ட்ரோல், ஹேவ் பவர் ஓவர் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் யூ என்று அர்த்தமாம். ஆமென். அப்ப சாத்தான் உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள நுழைஞ்சா உங்க ஓனர் ஆக முடியாது. ஏன்னா உலகத்தில் இருப்பவனை காட்டும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவன் வாசல் வழியா வரமாட்டான், அவன் வேற வழியா உள்ள நுழைவான். அந்த வரக்கூடிய வழிகள் எல்லாம் நம்ம மூடி வைக்க கடவுள் நமக்கு வசனத்தால் நம்மை புடமிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆனால் அந்த பொசஸ் என்ற வார்த்தைக்கு டு கெயின் மாஸ்டரி, டு பி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறீர். அப்போ ஒரு கிறிஸ்தவனை பிசாசு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, பிசாசால ஒரு கிறிஸ்தவனை சொந்தம் கொள்ள முடியாது. ஆமென் சொல்வீங்கன்னு பாருங்க. பிசாசால ஒரு தேவ பிள்ளையை சொந்தம் கொள்ள முடியாது. ஆனா உள்ள வர முடியும். அவன் ஆளுகையில் உங்களை வைக்க முடியும். அவன் இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களை வைக்க முடியும். இங்கிலீஷ்ல எல்லாம் இருக்கு. He can gain mastery over you. He can gain control over you. உங்களை அவனால இயக்க முடியுமா? அப்படின்னா விசுவாசியும் அவனுடைய செயல்களால் இயக்கப்பட முடியும் என்றுதான் பைபிள் அந்த வார்த்தை சொல்லுகிறது. தயேர் என்ற மிகப்பெரிய வேத அறிஞர் இப்படி சொல்லுகிறாரு, அண்டர் த பவர் ஆஃப் அ டீமன். ஆமென். பிசாசுனை குடிக்கொள்ள முடியாது, ஓனர் ஆக முடியாது. ஆனா அவனுடைய ஆளுகையின் கீழ் நீங்க இருக்கலாமாம். இங்க இருக்கிற சிலர்லாம் ஆமீன் சொல்லாம இருப்பதுக்கு அதான் காரணமா இருக்குமோ. You can be under the power of a demon அப்படின்றார். ஒரு பிசாசுனுடைய இன்ஃப்ளூயன்ஸின் கீழே நீங்க இருக்க முடியும். இப்படி வச்சுக்கலாமா? எப்பவுமே உன் எரிச்சலா இருக்கீங்கன்னா நீங்க கவனிக்கணும். போச்சு. ஆமீன். போச்சு. இப்படி வச்சுக்கலாம். 20 வருஷமா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், என் கோபம் என்னை விட்டு போறதில்ல. தம்பி கவனிக்கணும். அவனுடைய ஆளுகையின் கீழ் இருப்பாயோ. ஆமேன். இப்படி சொல்லிட்டே போலாமா? கிளட்டனி, சாப்பிட்டா நான் 5 பிளேட் சாப்பிடுறேன். தம்பி கவனிக்கணும். அது கூட அவனுடைய திட்டத்தின் கீழ் இருக்குமோ அப்படின்னு. சோ ரிசென்ட்மென்ட், பிட்டர்னஸ், அன்ஃபர்கிவ்னஸ் எக்ஸெட்ரா 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 எல்லாம் இருக்கலாம். டீமன் ஒரு மனிதனை அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டவனை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் என்பதை நான் இந்த கிரேக்க வார்த்தையில் புரிந்து கொள்ளுகிறேன். ஆமே. இப்படி வச்சுக்கலாம். நல்லா கவனிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். பாஸ்டர், இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால ஜெயிக்கவே முடியல. தம்பி கவனிக்கணும். புரிஞ்சதா? உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களா அறிவுள்ளவங்கன்னு வரும்போதே ஆவியானவர் சொன்னார். நானும் போராடுறேன் பாஸ்டர், இந்த சுபாவத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு 20 வருஷமா நான் ஜெபிக்கிறேன், வெளியே வர முடியல. தம்பி கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படின்னா பிசாசுனுடைய ஆளுகை அதன் மேல் இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தேவ பிள்ளை எப்படி தருமாக்கணும், நான் செய்யணும்னா செய்வேன், செய்ய வேண்டாம்னா செய்ய மாட்டேங்க. அது யார் ஆளுகையின் கீழ் இல்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டாம் நினைக்கிற விஷயத்தை செய்ய வேண்டாம் என்ற வல்லமை உங்களுக்கு இருக்குன்னா பரிசுத்த ஆவி உங்களை ஆளுகிறார். என்னால முடியல பாஸ்டர், நான் திரும்ப திரும்ப அதே தான் செய்யறேன். ஓ ஓ அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி டீமன். ஆமென். நீங்க அதை ஜெயிக்க வேண்டும். இவ்வளவு அமைதியா நான் நியூ லைஃப் சர்ச் பார்த்ததே கிடையாது. ஆனா நற்செய்தி என்ன தெரியுமாங்க? குமாரன் உங்களை எவ்வளவு ஆளுகையின் கீழ் இருந்தாலும் அவர்கிட்ட வந்து நீங்க சரணடைஞ்சா உங்களை விடுதலையாக்க முடியும். சோ உள்ள வர முடியும். வாசல் வழியா வர முடியாது, வேறு வழியாய் அவன் பிரவேசிப்பான். அவன் வருவதே திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும். இப்படி வச்சுக்கலாமா? நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்தீங்க, வீடை பூட்டிட்டு தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அது கூட ஒரு அம்மா அப்படியா, வீடை பூட்டிட்டு தான் வந்தீங்க. ஆனா உங்க ஜன்னலையோ பின் கதவையோ உடைச்சு ஒரு திருட உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வைங்களேன், வராமல் இருப்பானாக. அப்படி வந்துட்டான்னு வைங்களேன், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அவன் உள்ள வந்துட்டானா? உங்க பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டானா? உங்க பீரோவை திறந்துட்டானா?
சரி, இதெல்லாம் திறந்து அவன் அங்கே உட்கார்ந்து இருந்தாலும் அந்த வீடு அவனுக்கு சொந்தமாகுமா? ஆகாது. நீங்க கர்த்தருக்கு தான் சொந்தம், அந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அவன் உள்ள வந்திருக்கானா? எதுக்கு வந்தாங்க? உங்களை வாழ வைக்கவா? இல்லங்க, திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான். ஏன்னா ஒரு பேக் டோர், ஒரு சைட் டோர், ஒரு ஜன்னல், ஏதோ ஒன்று அவன் பயன்படுத்தி உள்ள வருகிறான். இன்னைக்கு உங்களுக்கு ஜெபிக்கிற மெயின் டோரை விட சைட் டோரை இருக்கீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சோ நீங்க வீட்டுக்கு போனோடனே என் வீட்டுக்குள்ள ஒரு திருடன் இருக்கான்னு தெரிஞ்சா, ஆமென், நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்வீங்க? காப்பி போட்டு குடிப்பீங்களா? இல்ல, அவனை எப்படியாவது பிடிக்கணும், கட்டணும், அவனை போலீஸ் கையில கொடுக்கணும், அவனை துரத்தி வெளியே துரத்தணும்னு நீங்க நினைப்பீங்க. இன்னைக்கு சொல்றேங்க, அவன் உங்களுக்கு சொந்தமாகல, வீடு அவனுக்கு சொந்தமாகல. ஆனா அவன் இருக்கான்னு தெரிஞ்சா உங்க வேலை என்ன தெரியுமாங்க? அவனை கைது செய்யணும், அவனை வெளியே தள்ளணும். ஓகே, இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அவனை லேட்டு பண்ணி அங்க வச்சீங்கன்னா அவன் 3 விஷயத்தை செய்வான்: திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆகையால் நீங்கள் அந்த விஷயத்தில் அவன் நுழைவான் என்பதற்கு நிறைய வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். The adversary had spread out his hand upon all her pleasant things. போது இஸ்ரவேலை சொல்லுகிறார், for she had seen the heathen entered into her sanctuary, whom thou didst command, and they should not enter into thy congregation. அவன் பிரவேசித்தான் என்ற வசனங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. புலம்பல் 4:12, the kings of the earth and all the inhabitants of the world would not have believed that the adversary and the enemy should have entered into the gates of Jerusalem. Amen. பிரவேசித்தான் என்று எருசலேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2:9, Joel 2:9, they shall run to and fro in the city, and they shall run upon the wall, and they shall climb upon the houses, they shall enter in at the windows like a thief. திருடனை போல ஜன்னலில் பிரவேசிப்பான் சத்ரு. ஆமென். 3 பேரை தட்டி சொல்லுங்க, சத்ரு மட்டும் உள்ள விட்டுறாத அப்படின்னு. சோ இப்படி நான் என்ன ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். உங்க ஓனர்ஷிப் அவங்க கிட்ட இல்ல, நீங்க அவனுக்கு சொந்தமாகல. ஆனா உங்களை அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், உங்களை அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வருவான், உங்களை அதனால நடத்த நினைப்பான். இப்படி வச்சுக்கலாமா? எப்படி சொல்லலாம், எப்படி புரிய வைக்கலாம்? நீங்க ஒரு பிலீவரா இருக்கீங்க, கிறிஸ்துவா இருக்கீங்க, பரிசுத்தாவி பெற்று இருக்கீங்க. ஓகே, சரியா சொல்லியிருக்க. நீங்க மருத்துவமனைக்கு ஏதோ காரணத்தால போனாங்க, அவங்க ஐவி போட்டுட்டு அந்த ஐவியில என்னென்னமோ மருந்தெல்லாம் சேர்த்துறாங்க பாருங்க. அந்த போட்டோன்னே அப்படியே மயக்கமா இருங்க. ஆமாவா இல்லையா? உங்களெல்லாம் தெரியாது பாருங்க, நான் இருந்திருக்கேன், என்னால சொல்றேன். ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஆவியில் பெற்றிருக்கேன், இயேசு என் கூட இருக்கிறார், எல்லாம் இருந்தாலும் இப்போ ஐ அம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ட்ரக். அவங்க கொடுத்த மருந்தினுடைய ஆளுகையின் கீழ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருப்பதனால என்ன எனக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாம அந்த மருந்தின் ஆளுகையின் கீழ் இருப்பது போல நீங்கள் பரிசுத்தாவி பெற்று தேவனுக்கு சொந்தமான விசுவாசியா இருந்தாலும் சில நேரங்களில் டிமோனாய் அவன் உங்களை அவன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தேவ பிள்ளைன்னு கூட தெரியாத அளவிற்கு அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல உங்களை வைக்கும் போது நீங்கள் விடுதலை பெற ஒரே வழி இயேசுவின் நாமம் ஒன்று மட்டுமே. நல்லா கையை தட்டி அவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நான் ரொம்ப டீசென்ட்டா ஹாஸ்பிட்டல் ட்ரக்னு சொல்லிட்டேன். ஆமென். இதை வேற எந்த விஷயத்தோடு நீங்க நினைச்சாலும் அந்த ஆளுகை அவங்க மேல வைக்கும் போது you are coming under the influence of the enemy. ஆமென். அந்த சத்ருவின் ஆளுகையின் கீழ் வருகிறீர்கள். பக்க சொல்ல, அவனுக்கு நான் சொந்தம் இல்லைங்க, ஆனா அவன் என்ன ஆளுகை பண்ணவும் நான் என்ன செய்ய மாட்டேன். விசுவாசிகளே ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது போது அது நல்ல விசுவாசிகளே ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்க எந்த நாளிலுமே அவனுடைய ஆளுகையின் கீழ் உங்களை விடவே. சினிமானா பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு டிஸ்கவரி சேனல் ஓகே, எப்பயோ ஒரு வாட்டி கொஞ்சம் அது கூட பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா ஒரு நாள்ல 27 சினிமா பார்ப்பேன். கண்டிப்பா நீ சினிமாவின் ஆளுகையின் கீழே இருக்கிற அந்த சினிமாக்கு பின்னாடி ஒரு பேய் இருக்குமோ? சரி, அடுத்த வாரம் அட்டெண்டன்ஸ் குறையுமா? It can be a cinema, it can be a drug, it can be alcohol, it can be anger, it can be etc. ஆனா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே வரீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம்,
இது மெயின் வாசல் கிடையாது, இது சைடு வாசல் வழியாக ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உங்களை கண்ட்ரோல்ல வைக்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த திருமேஜை நாளில் கர்த்தர் அந்த கட்டுகளை அறுப்பாராக.